ஹலோ! வெல்கம் பேக் டு டாரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து உங்களோட பார்ட்னர் உங்களோட சோல்மேட்டா, ட்வின் ஃப்ளேமா இல்லை கார்மிக்கா அப்படிங்கிறது தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி 3 பைல் வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ் பண்ணி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பைலுக்கு வந்து நான் இந்த ஈவில் ஐ சார்ம் வச்சுருக்கேன். செகண்ட் பைலுக்கு இந்த ட்ரீ சார்ம் வச்சுருக்கேன். அண்ட் தேர்ட் பைலுக்கு இந்த பட்டர்ஃப்ளை சார்ம் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 பைலில் உங்களோட அட்டென்ஷன் எது ரொம்ப ஈர்க்குதோ அந்த பைலில் தான் உங்களுக்கான ரீடிங் இருக்குது. ஸோ இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட பார்ட்னர் உங்களோட சோல்மேட்டா, ட்வின் ஃப்ளேமா, கார்மிக்கா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது. ஸோ நான் இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே ஷஃபில் பண்ணி வச்சுட்டேன். டேரோ கார்ட்ஸ் நம்ம லைவாக ஷஃபில் பண்ணலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக எடுத்து பார்க்கலாம். உங்கள் பார்ட்னரை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஸோ உங்களோட பார்ட்னர், நீங்கள் மைண்டில் யோசிச்சுட்ருக்கிற பார்ட்னர் உங்களோட சோல்மேட்டா, ட்வின் ஃப்ளேமா இல்லை கார்மிக்கா? வாவ், ஃபர்ஸ்ட் கார்டே பியூட்டிஃபுல் கார்டு, 10 of cups. 5 of wands, the hanged man, 9 of pentacles, and underlying energy, judgment. Okay. நான் ஃபர்ஸ்ட் சேனல் பண்ணுற மெசேஜ் என்னன்னா, ரொம்ப அழகாக இருந்த ஒரு குடும்பத்துக்குள்ளார ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி, வேற ஒரு ஆண் அல்லது வேற ஒரு பெண் உள்ளே வந்ததுனால எல்லாமே குழம்பி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உங்களோட கரண்ட் எனர்ஜியாக நான் பார்க்குறேன். ஸோ இது உங்களுக்கு ரெசனேட் ஆனால் மட்டும் நீங்கள் இந்த ரீடிங் தொடர்ந்து பாருங்கள். இல்லைனா மற்ற 2 பைல் செக் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்திருக்கிறதையுமே பார்க்க முடியுது. அதுவும் உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்ட் பர்சன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்ட்லி செப்பரேட் ஆகி நீங்களும் அவங்களும் வெவ்வேறு ஊரில் இருக்கிறது கூட பார்க்க முடியுது. பட் கரண்ட்லி நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு டேர்ம்ஸில் இல்லை, ரொம்ப நல்லா பேசிக்கிறது இல்லை, நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்குமே வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த ரீடிங் முடியும் போது தான் தெரியும் இது சோல்மேட்டா, ட்வின் ஃப்ளேமா இல்லை கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு. கரண்ட்லி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது சோல்மேட் ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, இது கார்மிக் மாதிரியும் தெரியல, ட்வின் ஃப்ளேம் மாதிரியுமே தெரியல. இது சோல்மேட் ரிலேஷன்ஷிப் தான். பட் பார்ப்போம், கடைசி ஆக தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு பெரிய லெசன் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேருமே லெசன்ஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பிரச்சனையை வேற ஒரு கோணத்தில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு இப்போ வரைக்கும். ஓகே, ரொமான்ஸ் இஸ் இன் தி ஏர். ஓகே, நல்ல விஷயம். போல், plenty of material things. நீங்களும் உங்கள் பார்ட்னரும்
வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை உங்களுக்கு பணத்தட்டுப்பாடே இல்லை. பண விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம், போதுமான அளவுக்கு பணம் இருக்குது. இன்னும் சில பேர்லாம் ரொம்ப நல்லாவே வந்து வாழ்க்கையை அபண்டண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இதை நம்ம இன்னொரு மாதிரியும் எடுத்துக்கலாம். அதாவது நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்தா லூட்டி அடிக்கிறதுக்கு அளவே இல்லை. அதாவது சந்தோஷமாக இருந்த டைம்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு எனர்ஜியுமே நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைச்சிது. ஓகே, அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைனால தான் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் செப்பரேட்டாக இருக்கிறீங்கிறதும் உண்மை. எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது, எல்லாமே எனக்கு அதிகமாக கிடைச்சிது, இப்போ பார்த்தா எனக்கு கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற ஒரு நிலமை போயிட்டுருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு குழந்தைங்க கூட இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி இருக்கும், குழந்தை இருக்கிறது கூட பார்க்க முடியுது. நீங்களும் உங்கள் பார்ட்னரும் இப்போது போட்டுட்ருக்கிற இந்த சண்டையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களோட குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. மைண்ட். ஸோ பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கீங்க இல்லையா? ஏன்னா இந்த 5 2 தடவை வந்திருக்கு. 5ஸ்னாலே சேலஞ்சஸ். ஸோ ரொம்ப இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் குழந்தையிலேருந்து நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது. டெய்லியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு கவலை, சிந்தனை, இது எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்குது மைண்ட்குள்ளார. ஆனால் ஒரு சொல்யூஷன் தான் இல்லை. ஓகே, நீங்கள் தூங்கினா கூட உங்கள் மைண்டுக்கு ரெஸ்ட் இல்லை. அதாவது ஆழ்ந்த உறக்கம் நீங்கள் தூங்கி பல வருடங்கள் ஆயிருக்கலாம், இல்லை பல மாதம் ஆயிருக்கிறது கூட பார்க்க முடியுது. ஓகே, ஆர்கேஞ்சல் ரஃபேல். உங்களுக்கெல்லாம் இந்த ஆர்கேஞ்சல்ஸில் நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த மெசேஜை எடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் 8 நம்ம பார்க்குறோம். 8னாலே வந்து பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கிறது. ஏன்னா ஹேங்ட் மேனும் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போதும் கூட பொறுமையாக இருக்கிறத தவிர வேறு எந்த வழியும் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டுருக்கிற பிரச்சனை எதுவும் உங்களோட கையில் இல்லை, எல்லாமே வந்து உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துட்டுருக்கு. இது உங்கள் பார்ட்னருக்கும் அப்ளை ஆகும். உங்கள் பார்ட்னரோட கண்ட்ரோல்லே இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இந்த பிரச்சனைக்கான காரணமே தேர்ட் பார்ட்டி தான். ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு உமன் ஆர் வேற ஒரு மேனாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸோட துணை இருக்குது. ஆர்கேஞ்சல்ஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரீடிங்கில் வந்துருக்கிறது ஆர்கேஞ்சல் ரஃபேல். ஓகே, இது உங்களுக்கு ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்பர் 22. ஓகே, 2 + 2 இது ஆட் பண்ணால் நம்பர் 4. 4ங்கிறது எம்பரர். அதான் நிறைய பேர் கல்யாணமாகி குழந்தையே இருக்குது இது பார்த்துட்ருக்குறவங்களுக்கு. அண்ட் நான் சொன்னேன்ல உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பொண்ணு உட்காந்து புக் படிச்சுட்ருக்கு. பின்னாடி பார்த்தீங்களா கார்டியன் ஏஞ்சல் வந்து ஒரு மெசேஜை வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. சுற்றி ஆன்சஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரிஞ்ச சோல்மேட்டுங்கிறது தான் தோணிகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிற இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் டெய்லியும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு லிசன் பண்ணால் போதும். மெடிடேஷன் பண்ணும்போது தான் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ டெய்லி மெடிடேட் பண்ணுங்கள். இது ஒரு சைனாக எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணணும், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குங்கிறது உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அமைதியாக பொறுமையாக மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தோணும். இதை நம்ம டவுன்லோட்ஸ்
ஸ்பிரிச்சுவல் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்குது. ஏன்னா 2 மெசேஜஸ் அதே மாதிரி வந்திருக்கு. ஓகே, சைல்டு, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு குழந்தை இருக்குது இல்லையா? உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் குழந்தை இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் சம்டைம்ஸ் இந்த கார்டு வந்ததுன்னா நியூ பிகினிங் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இந்த ஹேங்க்டு மேன் எனர்ஜிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சரண்டர் பண்ணுவீங்கள்ல, என்னமோ நடந்துட்டு போட்டோம், நான் யூனிவர்ஸை நம்புகிறேன், நான் இஷ்ட தெய்வத்தை நம்புகிறேன்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நியூ பிகினிங் கிடைக்கும். உங்கள் குழந்தைக்காகவாத 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிற அந்த முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கரியர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஒன்றா நீங்களும் உங்கள் பார்ட்னரும் இப்போ செப்பரேட்டாக இருக்கிறதுக்கு காரணம் கரியராகவும் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஏன்னா நம்ம போல்னு பார்த்தோம், பிளென்டி ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ், இந்த கார்டும் பார்த்தோம். ஃபாக்ஸ் வந்தாலே கரியர். ஓகே, கரியர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே உங்கள் 2 பேர்த்தினாலையும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, இப்போ கரண்ட்லி எந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? வீனஸ். வாவ், ரொமான்ஸ் பார்த்தாச்சு, நம்ம 10 ஆஃப் கப்ஸ் பார்த்துருக்கோம், சைல்டு பார்த்து ப்ளஸ் வீனஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் செகண்ட் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டும் அதுதான். ஓகே, செகண்ட் சான்ஸ் இருக்குது. திருப்பி உங்களுக்குள்ளே அந்த பிரச்சனைகள், அந்த ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல் வீனஸ் எனர்ஜி இருக்குது. வீனஸ் தான் என்ன? சுக்ரன் இல்லையா? சுக்ரன் ஒரு காதல் கிரகம். ஸோ சுக்ரன் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இப்போ சில பேருக்கு சுக்ர தசா நடக்கலாம், சுக்ர புக்தி நடக்கலாம், இல்லை அடுத்து வரப்போகிறது சுக்ர தசா சுக்ர புக்தியாக கூட இருக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டைம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபேவரபிளான டைமிங்காக இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஜோடியாக் சைன் பார்ப்போம். டாரஸ். ஸோ டாரஸும் பார்த்தீங்கன்னா ரிஷபம், சுக்ரன் தான் ரிஷபத்தோட அதிபதி. ஸோ உங்களுக்கு இந்த ரிஷபராசி, நீங்கள் ஒன்றா உங்கள் பார்ட்னர் ரிஷபராசியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரிஷபராசியாக, இல்லை லக்னமாக கூட இருக்கலாம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். கரியர் காரணத்துக்காக நீங்களும் உங்கள் பார்ட்னரும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா திரும்ப ஒரு புது பிகினிங் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஊரில் வாழ ஆரம்பிப்பீங்க. பணப்பற்றாக்குறை சுத்தமாக இருக்காது. ஓகே, திரும்ப எனக்கு தோன்ற விஷயம் இது சோல்மேட் தான், வேறு எப்படியும் எனக்கு தோணவே இல்லை. வாவ், அதாவது வீனஸோட எனர்ஜிஸ், சுக்ரனோட எனர்ஜிஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது உங்களோட ரீடிங்கில். சுக்ரன்னா பணமும் குறிக்கும். ஓகே, மணி, லக்ஸுரி, இது எல்லாமே நம்மளுக்கு கார்ட்ஸில் இருக்குது. 9 ஆஃப் பென்டிகல்ஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம், நீங்கள் 2 பேரும் திரும்ப சேர்ந்து வாழ்வீங்க. வாழ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்குங்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஒரு சில பேர்லாம் நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் திரும்ப 2வது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. த வெசல். எனக்கு இந்த கார்டு பார்க்கும்போதும் அட்சய பாத்திரம் ஞாபகம் வருது. ஏன்னா வெசல் அப்படிங்கிறது படிக்கவும் எனக்கு அட்சய பாத்திரம் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு அட்சய பாத்திரம்னா என்ன? அதில் ஒரு விஷயம் போட்டுகிட்டே இருந்தால் பெருகிக்கிட்டே போகும் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் அன்பு வைக்கும்போது அந்த அன்பு பெருகிக்கிட்டே போகும். நீங்களும் உங்கள் பார்ட்னரும் திரும்ப சேரும்போது உங்களோட லவ் ஆகட்டும், வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெருகிக்கிட்டே போகும். ஓகே, ரொம்ப பாசிட்டிவான கார்டு இது. ஓகே, டிக்டாக், அதான் டிவைன் டைமிங் பக்கத்தில் வந்தாச்சு. ஏன்னா இது யூனிவர்ஸோட கையில் பாருங்கள் கிளாக் இருக்குது. இந்த கிளாக்கில் பார்த்தீங்கன்னா 10:10 ஆக போகுது. அண்ட் கார்டு நம்பர் 3னா எம்ப்ரெஸ். ஸோ ஐ திங்க் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா குழந்தை எதிர்பார்க்கலாம். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்ததுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைங்க கார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம்.
அண்ட் மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் எனர்ஜியுமே வந்திருக்கு. ஸோ டிவைன் டைமிங் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. நீங்களும் உங்கள் பார்ட்னரும் கண்டிப்பாக சேர போகிறீங்க, இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஓகே, அண்ட் நான் முதல்லேருந்து எனக்கு தோணின மாதிரி இது சோல்மேட் ரிலேஷன்ஷிப். உங்களோட பார்ட்னர் சோல்மேட். ஓகே, வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அழகான ரீடிங். நீங்களாம் ரொம்ப பிளெஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் யூனியன் வரப்போகுது உங்களுக்கு. ஓகே, இந்த ரீடிங் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிவைன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஹாய்னு மட்டும் இமெயில் அனுப்புங்க. என்னோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நான் 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணிவிடுவேன். ப்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்சல்டேஷனில் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்புகிற மெயிலுக்கு ரிப்ளை பண்ணால் மட்டுமே என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட இன்பாக்ஸை வந்து சேரும். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய். வெல்கம் பைல் 2. ஸோ உங்களோட கரண்ட் பார்ட்னர் உங்களோட சோல்மேட்டா இல்லை கார்மிக்கா இல்லை ட்வின் ஃப்ளேமா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் அந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே ஷஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம லைவாக டேரோ கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ உங்கள் பார்ட்னரை மனசில் நினச்சிக்கோங்க. உங்களோட பார்ட்னர் சோல்மேட்டா, ட்வின் ஃப்ளேமா, கார்மிக்கா பார்த்துடலாம். Two of Swords. ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களோ? உங்களுக்கே குழப்பமாக இருக்குது இல்லையா? முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறீங்க. ஓகே, Ace of Wands. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கொடுக்க நினைக்குது. ஆனால் உங்களுக்கு குழப்பம். என்ன குழப்பம்னு பார்க்கலாம். ஓகே, இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இல்லையா? ரொம்ப ரொம்ப கிளியராக வந்திருக்கு. பட் இந்த பைல் சூஸ் பண்ணவங்கெல்லாம் புதுசாக இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது. இது புது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு குழப்பம். ஏன்னா இது கடைசி வரைக்கும் வருமா, ஒன்று சேருவோமா, எத்தனை நாள் எப்படியே லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம். பார்ப்போம். த மெஜிஷியன். ஸோ ஆன்லைன்லேயே கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கீங்க. வீடியோ கால், ஆடியோ கால்னு இப்படியே தான் போயிட்டுருக்கு. நேரில் பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலைங்கிறது பார்க்க முடியுது. த ஹைரஃபென்ட். ஓகே, ஹைரஃபென்ட் அப்படின்னாலே வந்து ட்ரெடிஷ்னல் ரிலேஷன்ஷிப், அதாவது கல்யாணம்ங்கிறது ட்ரெடிஷன் இல்லையா? 1000 காலத்து பயிர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஹைரஃபென்ட் வந்திருக்கு அப்படின்னா 10 of Cups, 3 of Pentacles. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட மனசுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பொட்டென்ஷியல் இருக்குது, இவரை தான் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் கூட உங்களுக்கு இன்ட்யூஷன் வந்து சொல்லுது. ஓகே, ஏன்னா நிறைய பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. பட் ஆனாலும் உங்களுக்கு குழப்பம். ஏன்னா இது டூ குட் டு பி ட்ரூ, எல்லாமே ரொம்ப நல்லா போகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு அப்படின்னு இருந்தாலும் பயம் வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு எனர்ஜியுமே நான் பார்க்குறேன். இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் கார்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் பேரியர், உங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து டிஸ்டன்ஸும் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனாக நான் பார்க்குறேன். ஓகே, இது எனக்கு சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பாக தோணுது. இன்னும் ஆரக்கிள் பார்க்கவே இல்லை, பட் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு சோல்மேட்டுன்னு தான் தோணுது. பார்ப்போம்.
ஆரோ. சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் ப்ரொடெக்டிவ் எனர்ஜி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ப்ரொடெக்டட் தான். ஓகே, அண்ட் ஆரோ அப்படின்னு யோசிச்சாலுமே எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா காம்பஸில் பார்த்தீங்கன்னா ஆரோலாம் இருக்குல்ல. ஸோ எனக்கு இதை பார்த்தனையும் காம்பஸ் ஞாபகம் வந்தது. ஸோ அவங்க ஒரு கண்ட்ரியில், நீங்கள் ஒரு கண்ட்ரியில். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா அவங்க வேறு ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க, இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது கூட பார்க்க முடியுது. பட் உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜி இருக்குது. நீங்கள் வந்து ப்ரொடெக்டிவ் எனர்ஜி இருக்கிறதா நீங்களும் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ட்ரீ. வாவ். அஃபேர்ஸ் வித் யுவர் ஃபேமிலி. ஹைரஃபென்ட்டும் ஃபேமிலி ட்ரெடிஷன்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் சூஸ் பண்ணதும் ட்ரீ, உங்களுக்கு ஆரக்கிளில் வந்திருக்கிறதும் ட்ரீ. ஸோ ட்ரீனாலே ஃபேமிலி அஃபேர்ஸ் தான். ஓகே, சம்டைம்ஸ் அது ஃபிசிக்கல் ஹெல்த்து கூட ரிப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஐ திங்க் உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். அந்த ஃபவுண்டேஷன் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், ஒரு அன்ஷேக்கபிள் ஃபவுண்டேஷன். சில பேருக்கு இது புது ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னு சொன்னேன், பட் இருந்தாலும் ஃபவுண்டேஷன் ரொம்ப சாலிடாக இருக்குது, கான்க்ரீட் ஃபவுண்டேஷன். ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கு கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை நான் பார்க்குறேன். ஓகே, birth or conception of a child or enterprise. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது புது ரிலேஷன்ஷிப் தான். அது சைல்டுன்னு இருக்குது, ஓகே. பட் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது புதுசாக உருவான ஒரு ரிலேஷன்ஷிப். ரொம்ப வருஷமாக நீங்கள் சேர்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. அதான் எல்லாமே திடீர்னு நல்லா நடக்கும்போது நம்மளுக்கு சந்தேகம் வரும்ல, அந்த ஒரு எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, த ஸ்வார்ட். அதே தான், 2 of Swords வந்த மாதிரி ஸ்வார்ட். ஸோ உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொன்னேன்ல, உங்களுக்கு நைட்டாக இருந்ததுன்னா அங்கே பகல், அங்கே பகலாக இருந்தால் உங்களுக்கு நைட், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ உங்களுக்கு அது ஒரு கன்ஃபியூஷன். டைம் ஜோன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க ஆஃபீஸ் போகிற நேரத்தில் எனக்கு வந்து தூக்கம் கெடும். ஸோ அதுவே உங்களுக்குள்ள நிறைய அன்சர்டனிட்டி, ஃபியர் எல்லாம் உண்டு பண்ணுறதையுமே பார்க்குறேன். வாவ். ஓகே, உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன்ல. ஸோ இது அப்படி தான். இது பார்த்தா எனக்கு நார்தர்ன் லைட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, நார்தர்ன் லைட்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இது சோல்மேட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தோணுது. ஓகே, ஏன்னா இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கலர். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உருவான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்திருப்பாங்க உங்கள் பார்ட்னர். திடீர்னு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி ரிலேஷன்ஷிப்பாக சீக்கிரமாக நடந்த மாதிரி தெரியுது. ஒரு டிவைனே உங்களை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்ப்போம். யூரியல் அண்ட் ஸ்பிங்ஸ். சிலருக்கெல்லாம் எஜிப்ட் பிடிக்குமோ? ரொம்ப ஒரு லைக் 1% தான் நான் சொன்னது ரெசனேட் ஆகும். பட் எஜிப்ட் சம்மந்தப்பட்டு ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் போன ஜென்மத்தில் எஜிப்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் உங்களோட வாழ்க்கை இருந்திருக்கலாம். எத்தனை பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்குன்னு தெரியல, பட் நான் பார்க்குறத எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, வாவ். ஓகே, 21 ஆட் பண்ணால் 3. ஸோ 3ங்கிறது எம்ப்ரெஸ். மறுபடியும் எம்ப்ரெஸ் அப்படின்னாலே வந்து சோல்மேட். ஓகே ஓகே, இது வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஃபிஷ். ஸோ கரியர் ரீசன்ஸ்க்காக இல்லை எடுகேஷன் ரீசன்ஸ்க்காக நீங்களும் உங்கள் பார்ட்னரும் பிரிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஒரு சில பேருக்கெலாம் உங்களோட பார்ட்னர் ஃபேமிலி ஃப்ரெண்டாக கூட இருந்திருப்பாங்க. அதாவது ரொம்ப வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், பட் இப்போ வந்து நீங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு சினாரியோவும் கூட நான் பார்க்குறேன். ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க.
அதான் பரபரப்பாக போயிட்டுருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப். இப்போ அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா, இது எல்லாமே இங்கே நல்லபடியாக முடியுமா அப்படின்னு. த ஹவுஸ், இந்த ஃபேமிலி விஷயம் வந்துட்டே இருக்குது. ஓகே, ஹவுஸ், ட்ரீ, இங்கே ஒரு ட்ரீ, ஹைரோஃபென்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் தெரிஞ்சு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் பார்த்து வச்ச வரன், அரேஞ்ச்ட் மேரேஜ் ப்ராஸ்பெக்டாகவும் இருக்கலாம். பட் அந்த பார்ட்னர், உங்கள் பார்ட்னர் வந்து ஃபாரின்லேயும் நீங்கள் வந்து இங்கே இந்தியாலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மாற்றி மாற்றி வயசு வருஷா எப்படி செட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. பட் வீட்டில் தெரிஞ்சு தான் இது ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஒரு சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2 பேரும் வெவ்வேறு ஊரில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் அங்கே இருக்கிற டைமில் நீங்கள் இங்கே ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப உங்கள் பார்ட்னரை மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த ஒரு டைமில் எல்லோரும் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இல்லையா, நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும்னு. பட் இந்த டைமில் உங்கள் பார்ட்னர் அங்கே வேறு ஒரு ஊரில் இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது. சம்டைம்ஸ் ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து குழந்தையும் குறிக்கும். ஏஸ் ஆஃப் கப்ஸ் நம்ம ப்ரெக்னென்சிக்கு சொல்கிற மாதிரி ஏஸ் ஆஃப் வான்ஸும் குறிக்கும். ஏன்னா நம்ம சைல்டு அப்படிங்கிறதுமே பார்க்குறோம். ஓகே, இப்போ கரண்ட்லி எந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு பார்க்கலாம். த சன். வாவ், பார்த்தீங்களா, your immortal spirit, purpose and destiny is involved. கண்டிப்பாக அது சோல்மேட். இது கார்மிக் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கார்மிக்னால் அது ஒரு மாதிரி எனர்ஜிஸ் இருக்கும், அந்த மாதிரி தெரியல. இது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பாக சன்னே வந்திருக்கு. ஓகே, டெஸ்டினி, அதான் இந்த டெஸ்டினினாலே சோல்மேட் தான். ஓகே, ரொம்ப அழகான எனர்ஜி. அண்ட் ஜோடியாக் சைன் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஏரிஸ், இங்கே ஒரு ஃபயர் பார்க்குறோம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபயர். ஸோ அவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் ஏரிஸாக இருக்கலாம். ஏரிஸ்னால் மேஷ ராசியாக இருக்கலாம், இல்லை மேஷ லக்னமாக இருக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி டக்குன்னு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது, ஸ்பான்டேனியஸாக இருக்குது. உங்கள் பார்ட்னரே ஒரு பெரிய டைனமிக் பர்சனாலிட்டி, இல்லை நீங்கள் ஒரு பெரிய டைனமிக் பர்சனாலிட்டி, செம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம் உங்கள் பார்ட்னர். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலி பேக்ரவுண்ட், நல்ல ஒரு பணக்கார குடும்பம், நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்களாக கூட இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் வந்து ஃபேமிலிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்கு தெரிஞ்சு லவ் பண்ணிகிட்ருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை லவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் ஸோ ஃபார் ஸோ குட். பார்ப்போம். ஹாப்பி வா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்கம் இருக்குது. ஓகே, அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல் முட்டை. ஸோ பாசிபிளி கன்சீவாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படி கன்சீவாக நீங்கள் இல்லைன்னா இதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 26 இது ஆட் பண்ணால் நம்பர் 8ங்கிறது வந்து சாட்டனோட நம்பர். ஓகே, சனியோட நம்பர். சனினாலே டெஸ்டினி, சனினாலே கர்மா. ஓகே, ஸோ ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டினி இருக்குது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும். வாவ். ஓகே, த ரெபல், மறுபடியும் இந்த ரெபல்னா அதான் நான் சொன்ன மாதிரி பயங்கர ஃபயரி பேஷனட் எனர்ஜி. உங்கள் பார்ட்னர் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எதாக இருந்தாலும் அடிச்சு காட்டுங்கிற மாதிரி ஒரு பர்சன், பயங்கர தைரியமான ஒரு ஆள், பயங்கர ஃபயரியான ஒரு பர்சன் இல்லையா. எம்பரர். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி நிறைய பேர் கல்யாணமே ஆயிருக்கும் உங்கள் பர்சனோட, பட் இருந்தும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது பார்க்க முடியுது. ஓகே, வா. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் ரொம்ப 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 ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஓகே, கில்ட். ஐ திங்க் இந்த லாங் டிஸ்டன்ஸ் தான் உங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணது போல். ஏன்னா இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே எனர்ஜி தான். ஒரு ரூம்குள்ளே வந்து தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எனர்ஜி, தனியாக இருக்கிற ஒரு ஃபீலிங், லோன்லினஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைரெக்ஷனில் ஒவ்வொரு விஷயம் உங்களை பிடிச்சி இருக்குது. ஆனால் எல்லாமே நல்லதாக தான் நடக்குது.
ஸோ உங்களோட ஓன் ஃபியர் வந்து நடுவில் வர மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா 8 ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறது நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிட்ட முட்டுக்கட்டை, நீங்களே ஒரு ட்ராப்குள்ளே போய் விழுந்துடுறீங்க. கேட் ஓப்பனில் இருக்குது, பட் நீங்கள் அந்த கேட் இருக்கிறதே பார்க்கலையே, கண் கட்டியிருக்கே. ஸோ இது டெம்பரரி எனர்ஜி, ஸ்வாட்ஸ்னாலே டெம்பரரி எனர்ஜி தான். பட் இதெல்லாம் பாருங்கள், பியூட்டிஃபுல் மேஜராக இருக்கானா. ஹைரஃபென்ட், தி வேர்ல்டு வந்திருக்கு, மெஜிஷியன். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஸ்பான்டேனியஸ், ஒரு எப்படி சொல்கிறது, பாசிட்டிவ்லி ஓவர்வெல்மிங்னு சொல்கிறோம்ல, எல்லாமே மிகுதியாக, சந்தோஷம் மிகுதியாக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இது. கண்டிப்பாக அது சோல்மேட் தான். நான் பார்த்தனையுமே ஸ்டார்டிங்லேயே எனக்கு இன்ட்யூட்டிவாக தோணுச்சு. வா, ஓகே. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் சோல்மேட், உங்களோட பார்ட்னர் உங்களோட சோல்மேட் தான். இந்த ரீடிங்கை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற என்னோடய இமெயில் அட்ரஸ்க்கு ஹாய்னு இமெயில் அனுப்புங்க. என்னோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நான் 1 to 2 ஹவர்ஸில் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ப்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்ச இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணால் மட்டுமே என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட இன்பாக்ஸை வந்து சேரும். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய். வெல்கம் பைல் 3. ஸோ உங்களோட பார்ட்னர் உங்களோட சோல்மேட்டா, கார்மிக்கா அல்லது ட்வின் ஃப்ளேமா அப்படிங்கிறது இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் தெரிய போகுது. ஸோ நான் இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் முன்னாடியே ஷஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம லைவாக டாரோ கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடைசியாக ஆரக்கிள் கார்ட்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னரை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. கிங் ஆஃப் கப்ஸ். உங்களோட பர்சன் வந்து நீர் ராசியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். கேன்சர், பைசீஸ், ஸ்கார்பியோ, கடக ராசி, மீன ராசி அல்லது விருச்சிக ராசியாக இருக்கலாம். நீங்கள் ஒன்றா இந்த 3 ராசியில் ஒரு ராசியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னர் இந்த 3 ராசியில் ஒரு ராசியாக இருக்கலாம். நைன் ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே. உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. உங்களோட பார்ட்னரை நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ மீட் பண்ணியிருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் இடையே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது பார்த்துட்ருக்கிற நீங்கள் ரொம்ப இளமை தோற்றத்தோடையும் உங்களோட பார்ட்னர் கொஞ்சம் எல்டர்லி லுக்குன்னு சொல்கிறோம்ல, கொஞ்சம் ஒரு முதிர்ந்த தோற்றத்துலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட். வாவ். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட பாஸ்ட் லைஃப்லேருந்து வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் அப்படி தான். நான் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, அன்ரிசால்வ்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம், அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ். நீங்களும் உங்கள் பார்ட்னரும் போன ஜென்மத்தில் சேர்ந்துருக்கும்போது சில விஷயங்களை சரி பண்ணிக்காமையே பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடவை நீங்கள் திரும்ப சேர்ந்துருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே. பட் இது வரைக்கும் பார்க்கும்போது இது கார்மிக்குன்னு எனக்கு தோணுது. பட் பார்ப்போம், ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். சரி, 2 பேர் இருக்காங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸும் ஒரு உமன் தான், குயின் ஆஃப் பென்டிகல்ஸும் ஒரு உமன் தான். ஸோ ஒன்றா உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், இல்லைனா உங்கள் பார்ட்னருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருந்திருக்கும், இல்லை 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிருந்திருக்கிறது கூட பார்க்க முடியுது. கார்மிக்குன்னு தான் தோணுது, பார்ப்போம்.
4 of Wands கல்யாணம் ஆயிருக்கிறத வந்து பார்க்க முடியுதே. நீங்களும் உங்கள் பார்ட்னரும் கல்யாணம் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. ஆல்ரெடி உங்கள் பார்ட்னர் கல்யாணம் ஆயிருக்கலாம், இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம். அது போக உங்களோட நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி அப்படி தெரியுது எனக்கு. உங்களோட சிச்சுவேஷனுக்கு ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா மீதி 2 பைல் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங்கிறது மறந்துட வேணாம். நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஏதோ கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரப்போகுது. அதான் சொன்னேன்ல, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப். 3 of Cups. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரப்போகுது. கிரேட் டீச்சர். நான் சொன்னேன்ல, இது கார்மிக்னாலே டீச் பண்ணுறதுக்கு தான் வராங்கன்னு அர்த்தம். ஓகே, லேர்ன் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் சிட்டா பறந்து போயிடுவீங்க. அதாவது லேர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிரும், இந்த ரிலேஷன்ஷிப் இருக்காதுங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த கார்டெலாம் நான் முன்னாடியே பார்த்துட்டு பேசுகிறேன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை நான் எல்லாமே முன்னாடியே ஷஃபில் பண்ணி வச்சது. பட் நான் எதுவுமே ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. ஓகே, ஸோ இது கார்மிக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த டீச் பண்ண போகிறீங்க, மாற்றி மாற்றி டீச் பண்ணி லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கிளம்பிடுவீங்க, பிரிஞ்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். பார்ப்போம். த ஸ்டார் பார்ன். இந்த கார்மிக் லெசன்ஸ் நீங்கள் இந்த பார்ட்னரோட லேர்ன் பண்ணி முடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா இந்த உடஞ்ச முட்டை இப்போ உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதாவது வெளியில் வர்றதுக்கு தயாராகிடுச்சு. உங்கள் சோல் வந்து லிபரேஷன் என்ன சொல்கிறது, அந்த லெசன்ஸ் வந்து இந்த பார்ட்னர் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு இருந்திருக்கு இல்லையா, அந்த லெசனை நீங்கள் லேர்ன் பண்ணி முடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முட்டையிலேருந்து முழுசாக வெளியில் வந்துடுவீங்க. ஓகே, அதாவது போன ஜென்மத்துக்கு கடன் தீர்ந்து போச்சு. ஸோ உங்களோட புது வாழ்க்கையை இன்னொருத்தரோட வாழ தயாராக இருப்பீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக இது எனக்கு என்னென்னு தோணுச்சு, இந்த எக் இருக்கா, இந்த எக்கு உடஞ்ச மாதிரி இருக்குது, இதிலேருந்து வெளியில் வந்து பறந்து போயிடுவீங்க. ஸோ இது 2க்கும் கிட்டத்தட்ட ஒரு சிங்க் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோதான். லெசன் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் யூனிவர்ஸ் அல்லது உங்களோட ஏஞ்சல் உங்களை வந்து அடுத்த லெசன் லேர்ன் பண்ணுறதுக்கு அமுச்சு வச்சுருவாங்க. ஓகே, ஸோ முட்டை உடஞ்சிருக்கு. சீக்கிரம் இந்த லெசன் லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து கிளம்பிடுவீங்க, அடுத்த ரிலேஷன்ஷிப்க்கு கிளம்பிடுவீங்க. அடுத்த ரிலேஷன்ஷிப்பு நான் சொல்கிறது, இப்போ ஆல்ரெடி நீங்கள் கல்யாணமாக இருக்கீங்க, கல்யாணம் ஆகிட்டு இது ஒரு அஃபேராக இருக்குது அப்படின்னா இந்த அஃபேரோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடும், கர்மா முடிஞ்சு திரும்ப உங்கள் ஹஸ்பண்ட் கூடயே நீங்கள் வாழ்வீங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. த குயின் ஆஃப் ரோசஸ் அதே தான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குயின் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை. எப்போ இந்த லெசன் லேர்ன் பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் குயினாக மாறிடுவீங்க. ஏன்னா இங்கே குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கா, இங்கே பாருங்கள் குயின் ஆஃப் ரோசஸ், கிட்டத்தட்ட ஒரே எனர்ஜி. அண்ட் இங்கே பார்த்தா 9 of Pentacles. ஸோ வந்து உங்களோட வர்த் என்னங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கு. அதாவது 9 of Pentacles வேறு, குயின் வேறு இல்லையா. நான் ஓரளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, நான் நிஜமாலுமே ஒரு குயின் தான் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் குயின்னு உணர வைக்கிறதுக்காக வந்திருக்குறாங்க. ஆனால் குயின்னு உங்களுக்கு பாசம் காட்டி உணர வைக்க மாட்டாங்க. நான் ட்ரிகர் வார்னிங் கொடுத்துக்கிறேன், ஏன்னா இது ட்ரிகரிங்கான ஒரு ரீடிங்காக தான் இருக்குது. நான் சொல்லலை நீங்கள் சீக்கிரம் இந்த லெசனை வந்து முடிக்க போகிறீங்க அப்படின்னு. எவரெஸ்ட் உச்சத்தில் ஏறியாச்சு பார்த்தீங்களா. ஸோ கஷ்டப்பட்டு லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி நீங்கள் எவரெஸ்ட் மலையோட உச்சத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஐ திங்க் இந்த எக்கு வேறு கிராக் ஆகிருக்கு.
இங்கே வந்து ஒரு பறவை பறந்து போயிடுச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்தாச்சு அப்படின்னா அந்த அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ், அந்த அன்ரிசால்வ்டு பிஸ்னஸ் இப்போது முடிய போது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஸோ இது கார்மிக் ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். க்ளோவர், இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ லக்கி அப்படின்னு. நீங்கள் குவீனுங்கிறத உணர போகிறதா நான் சொன்னேன்ல. அப்போ குவீனாக இருந்தால் லக்கியாக இருக்கணும்ல. எல்லாரும் இந்த உலகத்தில் குவீனாக இருப்பாங்களா? கிடையாது. ஸோ நீங்கள் குவீனுன்னு ரியலைஸ் பண்ணுற அந்த ஒரு டைம் உங்களுக்கு தோணும், நான் எவ்வளோ லக்கி, எவ்வளவோ பிரச்சனைகளை நான் தாண்டி வந்திருந்தாலும் அதை தாண்டி வர்றதுக்கான அந்த ஒரு மன தைரியம், மனப்பக்குவம் எனக்கு இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவீங்க. காட்ஸ் ஃபேவரட் சைல்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு சைல்டாக நீங்கள் உணர்வீங்க. கார்டன், ஓகே, இங்கே நிறைய கார்டன் நான் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சுற்றியும் பணம். இங்கே பார்த்தா குயின் கையில் வந்து காயின் வச்சுருக்காங்க, இங்கே லக்கி கார்டு, இங்கே கார்டன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு குயின், உங்களோட ஒர்த் என்னங்கிறது நீங்கள் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சூட்டபிளான பார்ட்னர்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. சுயம்வரம்னு சொல்கிறோம்ல, நீங்கள் ஒரு 9 பேர் நிற்க வச்சு நீ எனக்கு செட் ஆக மாட்டேன், நீ எனக்கு செட் ஆக மாட்டேன், நீ தான் எனக்கு செட் ஆக அப்படின்னு சூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஒர்த்தினஸ்ஸை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஒரு குவீன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி நான் பார்த்துட்டே இருக்கேன். ஓகே, இப்போ என்ன பிளானட் இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? யுரேனஸ். யுரேனஸ்னாலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், சடன் சேஞ்சஸ், என்லைட்டன்மெண்ட் அண்ட் அவேக்கனிங். அதான் நீங்கள் இதுவும் பார்த்தீங்களா, ஜட்ஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்கார்பியோ எனர்ஜி, அதாவது யுரேனஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்கார்பியோனும் சொல்லுவோம். ஸோ 2 எனர்ஜி ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணி முடிக்க போகிறீங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம் வர கார்டு வேர்ல்டு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் வந்து கடைசிக்கு முந்தின கார்டு, கடைசி மேஜர் ஆர்கானாக்கு முந்தின கார்டு. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட கடைசி 90% வந்தாச்சு, இன்னும் 10% தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சு போயிடும், லெசன் லேர்ன் பண்ணிடுவீங்க. மலைக்கு மேலே வந்தோடனே இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதாங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். உங்களை தேடி ஒரு கம்யூனிகேஷன் வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது நான் சொல்கிற இந்த கம்யூனிகேஷன் தான், நான் சொல்கிற இந்த மெசேஜ் தான். சடனாக இந்த ரீடிங் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஜோடியாக் சைன் பார்க்கலாமா? கேன்சர். நான் சொன்னேன்ல, உங்களோட பர்சன் வந்து நீர் ராசிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா விருச்சிக ராசி, மீன ராசி, இல்லை வந்து கடக ராசியாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் நீர் ராசிகள். ஸோ இங்கேயும் கேன்சர் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்றா நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேன்சர் சைனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடக ராசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாங், ஓகே, எப்பயும் நம்ம கொடுத்துட்டே தானே இருந்தோம், நம்ம எதையுமே ரிசீவ் பண்ணலையே, இதுக்கப்புறம் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். குவீனுக்கு எல்லாமே தேடி வரும் இல்லையா? ஸோ யாங்கும் அதே மாதிரி தான். நீங்கள் இதுக்கப்புறம் ரிசீவிங் எண்டில் இருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வி இருக்கும், நான் எப்போ தான் வந்து ரிசீவிங் எண்டில் இருப்பேன், நான் என்றைக்கும் அன்பு, பாசம், பணம்னு எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு திருப்பி வந்ததில்லைன்னு ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும். இந்த பார்ட்னரை விட்டு நீங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே உங்களை தேடி வரும், நீங்கள் ரிசீவிங் எண்டில் இருப்பீங்க. ஓகே, நான் சொல்ல பள்ளி கூட சகுனம் சொல்லுது, உங்களுக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டெஸ்க், பே அட்டென்ஷன் டு யுவர் ஒர்க். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய டைம் அண்ட் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட கரியரை நீங்கள் கோட்டு விட்டுட்ருக்கீங்களோங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் ஒர்க்லேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் பணம் வரும், பணம் வந்தால் தான் நீங்கள் குயினாக உணருவீங்க இல்லையா? எப்போ ஒரு மனுஷனுக்கு பணம் இருக்கோ அப்போ தான் உலகமே தலை நிமிர்ந்து பார்ப்பாங்க அவங்கள, ஓ இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கலிகாலம், பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள், உங்களோட டேலண்ட்ஸ் என்னங்கிறத டிஸ்கவர் பண்ணுங்கள். இங்க் பாட், ப்ராப்ளம்ஸ் டு பி ரிசால்வ். அதான் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட ஆணை கட்டளை என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் முடிய போது, இதுக்கப்புறம் கரியரையும் உங்களோட மற்ற விஷயங்களையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராப்ளம் சரியாக போகுது, கண்டிப்பாக ரிசால்வ் ஆகிடும், சீக்கிரமே இந்த ரிலேஷன்ஷிப் முடிய போகுதுங்கிற மாதிரி இருக்குது.
பாஸ்ட் லைஃப் நான் சொன்னேன்ல, இது பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் தான், கார்மிக் ரிலேஷன்ஷிப் தானே. ஸோ ஃபஸ்ட்டு 3வது கார்ட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது கார்மிக் தானே, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இது கார்மிக் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருந்தது. இப்போது அதை நீங்கள் முடிக்க போகிறீங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சாண்ட் கிளாக்கு தெரியும்ல உங்களுக்கு, சாண்ட் கிளாக். ஸோ அந்த மண் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மண் தான் இருக்குது கீழே வரத்துக்கு. ஓகே, ஃப்ளவரிங், இதுவும் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் 2 வந்திருக்கு. 9 ஆஃப் பென்டிகிள்ஸ், குயின் ஆஃப் ரோசஸ்னு ஒரு கார்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை எக்ஸ்ட்ரீம்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன், பாசிட்டிவ் நோட்டில் சொல்கிறேன். நீங்கள் குயினாக உணர போகிறதுக்கு காரணம் இந்த பர்சன் தான், உங்களோட பர்சன் தான். ஸோ அவங்க மேலே உங்களுக்கு என்ன கோவம் வருத்தம் இருந்தாலும் ஒரு ஓரமாக அவங்களுக்கு நன்றி கடன் பட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட ட்ரிகர் பண்ணலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்னு உங்களுக்கே தெரியாது, நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்தாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் போனது தான் போகுது, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஓகே, ஸோ உங்களோட பார்ட்னர், உங்களோட கார்மிக் பார்ட்னர். ஓகே, ஸோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஹாய்னு மட்டும் இமெயில் அனுப்புங்க. என்னோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் 1 to 2 hours ரிப்ளை பண்ணிடுவேன். ப்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணால் மட்டுமே என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட இன்பாக்ஸை வந்து சேரும். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.